ஆஃப்டர் திஸ் நம்ம வெல்கம் டு ட்ரிச் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம எக்ஸாக்டாக இருக்கிறோம்னா திருச்சி விஸ்வாஸ் நகரில் இருக்கிறோம். விஸ்வாஸ் நகர் வந்து ஒரு விஐபி ஏரியா. இந்த ஏரியாவில் நமக்கு வீடெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஏரியாவில் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு விலைக்கு வருது. அந்த வீட்டை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஏரியா வந்து ரொம்ப மெயின் ரோட்லேருந்து ரொம்ப அருகாமையில் இருக்கும். எல்லாத்துக்குமே வசதிகள், ஸ்கூலு, மருத்துவம், மார்க்கெட் எல்லாம் பக்கத்தில் இருக்கும். மெயின் ரோட்லேருந்து ஒரு 100-200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. இந்த வீடை வாடகைக்கு விட்டாலும் ஒரு 15,000 குறையாமல் வாடகை வரும். எல்லாத்துக்குமே வசதி. கொஞ்சம் நீட்டான ஏரியா, ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். இந்த வீடும் ஒரு கட்டி ஒரு 6-7 வருஷம் தான் ஆச்சு. புது பில்டிங்கு, ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வருது. 45 லட்சத்துக்கு வருது. அந்த வீடை பார்க்க வந்திருக்கோம். வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதை நம்ம பார்க்க வந்திருக்க அப்பார்ட்மெண்ட்டு. லெஃப்ட்லேருந்து வந்தோம். ஸ்டேர் கேஸ் ஆப்போசிட்ல இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக கிரைனைட்ஸு. இது பில்டிங் கட்டி ஒரு 6 வருஷம் ஆச்சு. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க வீடு இந்த வீடு தான். இது 780 சதுரடி, அதாவது 799 சதுரடி கார்பெட் ஏரியா. யூடிஎஸ் 315. நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். நினைக்கிற உங்களுடைய சொத்துக்கு எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்திருக்கோம். அல்லது புதிய சொத்துக்கள் வாங்கிருக்கோம். கீழே கொடுத்துக்க நம்மளை எங்களை பண்ணாலும் கனெக்ட் பண்ணலாம். அவரோட எங்களை இன்ஸ்டா ஐடியா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கு. நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ஹாலு. இந்த வீடு கட்டி ஒரு 5-6 வருஷம் தான் ஆச்சு. ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வருது. இந்த பட்ஜெட்டில் விஸ்வாஸ் நகரில் இடம் எடுக்க முடியாது. ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வருது. இது வந்து டைனிங் ஏரியா. இது கிச்சன் ஏரியா. ஒரு ஃபேமிலி நீட்டாக இருக்கலாம். இப்போ இது ஒரு பெட்ரூமு. பால்கனி 2 பெட்ரூமுக்கும் காமனாக இருக்கும். இது காமன் பாத்ரூம் ஒன்று. இந்தியன் கிளாஸிக் போட்டிருக்காங்க. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. அதாவது இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூமு, இதுக்கு எங்கிட்ட ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ 2 பெட்ரூமுக்கும் காமனாக ஒரே பால்கனி இருக்கும். ஸோ ஏரியா நீட்டாக இருக்கும். கிழக்கு பத்தமாக இருக்கும். ஃபுல்லாக கபோர்டு ஒர்க்லாம் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இது பால்கனி ஏரியா. ஸோ 2 ரூமுக்கு இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமுக்கும் பால்கனி. இப்போ நம்ம அடுத்த பெட்ரூம் வந்துட்டோம். ஸோ ஏரியா நீட்டாக இருக்கும். 45 லட்சம் தான் சொல்கிறாங்க. விஸ்வாஸ் நகரில் 45 லட்சத்துக்கு இடம் கிடைக்காது. வேறு ஃபங்க்ஷன் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ப்ராப்பர்ட்டி.